பறந்த மாதிரி இருக்கு. என்னது அது? ஐயோ, டீச்சர் சொன்னாங்களே 2 நாள் கழிச்சு டூரை கூட்டின்னு போகிறாங்கன்னு. அதான் அம்மா அப்பா கிட்ட சொல்ல வந்துட்டேனே. ஐயோ, இப்போ போய் சொல்லணும். என்ன கையால்? அம்மா ஒரு நிமிஷம் நான் பாருமா. என்ன வேணும்னு சொல்லுமா சீக்கிரம். அம்மா, எங்கள் ஸ்கூலில் 2 நாளுக்கு அப்புறம் டூரை கூட்டின்னு போகிறாங்க. அந்த டூரில் 2 நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். அதனால நீ என்னை உதவியா? சரிம்மா, நீ போயிட்டு வா, நான் உன்னை விடுறேன். நீ எவ்வளோ நல்லா வீட்லேயே இருப்ப. போய் ஊரை சுற்றிட்டு வா போ. தேங்க்ஸ்மா. ஹலோ ஹலோ, யாரு? நான் தான் கையில் பேசுகிறேன். ஓ நீயா? சரி சொல்லு, எது கால் பண்ண? அதுவா, நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன் 2 நாளுக்கு அப்புறம் டூர் கூட்டின்னு போகிறாங்கன்னு. அம்மாவும் சரின்னு சொல்லிட்டாங்க. உன்னோட அம்மா என்ன சொன்னாங்க? ஆமாம் கையல், என்னோட அம்மாவும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. 2 நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணலாம். சரிடி, அப்புறமா பார்க்கலாம். இப்போ நான் ஃபோன் வைக்கிறேன். ஓகே சரி. அப்படின்னா நம்ம அப்பா வந்தாருன்னா அப்பா கிட்ட சொல்லிடலாம். அப்பா, அக்கா வட்டா. எங்கம்மா? அக்கா அங்க அக்கா. அப்பா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அப்பா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். எங்கள் ஸ்கூலில் 2 நாளுக்கு அப்புறம் டூரை கூட்டின்னு போகிறாங்க. அதுக்கு நீங்கள்... ஓ 2 நாள் கழிச்சு போதுங்களா? ஏம்மா நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? சரிம்மா, நீ போயிட்டு வா. எவ்வளோ ஃபீஸு? அப்பா ஃபீஸ்லாம் இல்லைப்பா, அவங்களே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன 2 நாள் தங்குற மாதிரி இருக்கும். எங்கே போகிறேன்னு கூட சொல்லலப்பா, அன்றைக்கி தான் சொல்லுவாங்க போல. சரிம்மா, நீ 2 நாள் கழிச்சு போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. சரிப்பா. என்னம்மா கையல், இன்னும் யாருமே வரல? நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்தோமா? உன்னோட மிஸ்ஸு கூட அங்கே நிற்கிறாங்க. இப்போ ஆமாம்மா, மிஸ்ஸு கூட அங்கே தான் நிற்கிறாங்க. இதோ வந்துடுவாங்க, ஏன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்தோம். என்னம்மா ஒன்றும் பஸ்ஸே வரலை? ஐயா மிஸ்ஸு தான் ஐயா சொன்னாங்க, இப்போ தான் பஸ்ஸு வரும்னு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிம்மா. அப்பா ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, நான் மிஸ்ஸுக்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னம்மா சொல்ல போகிற? அதுவாப்பா, எங்கள் மிஸ்ஸு யாருக்கிட்டையும் சொல்லலை எங்கே போகிறோன்னு. அதான் போய் கேட்கலான்னு போகிறேன். சரிம்மா, போயிட்டு வா. மிஸ் இப்போ வாட்சி சொல்லுங்க மிஸ், நம்ம எங்கே போகிறோன்னு. இல்லைம்மா, இப்போ நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பஸ்ஸில் போய்ட்டு எல்லாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். ஏன்னா அதோ சர்ப்ரைஸ். சரி மிஸ். மிஸ் என்ன மிஸ் நீங்களே இவ்வளோ லேட்டாக வரீங்க? அப்போ நான் யார் மிஸ் பிள்ளைங்களை கூட்டின்னு போவா? சாரி மிஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மிஸ். மிஸ் ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சரி, டக்குன்னு போய் பேசிட்டு வாங்க. ஹலோ யார்? சரி அப்படின்னா சரி, நான் ஃபோனை வைக்கிறேன். மிஸ் இப்போ தான் மிஸ் பஸ் டிரைவர் ஃபோன் பண்ணி சொன்னாரு, பஸ் ஒன்றும் கொஞ்ச நேரத்தில் 10 நிமிஷத்தில் வந்துடும்மா. அதுக்குள்ளே பிள்ளைங்கள்லாம் வந்துட்டாங்களான்னு பார்க்க சொன்னார் மிஸ். சரி மிஸ், நான் பார்த்துக்கிறேன். பிள்ளைங்களா ஒரு நிமிஷம் நான் பாருங்க, நான் அட்டெண்டன்ஸ் எடுக்க போகிறேன். எல்லாரும் கரெக்டாக இருந்தால் நம்ம பஸ்ஸுக்கு போகலாம். ஓகேவா? மிஸ். ராஜ் பிரசன்ட் மிஸ். செல்வி பிரசன்ட் மிஸ். நவீன் பிரசன்ட் மிஸ். குமார் பிரசன்ட் மிஸ். பிரகாஷ் பிரசன்ட் மிஸ். நெக்ஸ்ட் கேர்ள்ஸ். கையல் பிரசன்ட் மிஸ். சோஃபியா பிரசன்ட் மிஸ். ஷோபா பிரசன்ட் மிஸ். ஓகே பிள்ளைங்களா, அட்டெண்டன்ஸ் செட்டு முடிச்சாச்சு. இப்போ கொஞ்ச நேரத்தில் பஸ் வந்ததும் எல்லாரும் ரெடி ஆகிக்கோங்க. ஐயோ ஏம்மா, ஹேண்ட் கர்ச்சீஃப் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டோமா? ஏண்டி உனக்கு அறிவே இல்லையா? ஏன்டி வீட்டில் விட்டு வந்தேன்? எத்தனை வர வேண்டானே? நான் தான் உன் கையிலேயே குட்டனே ஹேண்ட் கர்ச்சீஃப். இப்போ எங்கே வச்ச? சரி போட்டோம் விடு. நீ பஸ் டைம் ஆயிடுச்சு, பஸ் வந்ததும் நீ போ. சரிம்மா. பசங்களா பஸ் வந்துச்சு, ரெடியாக இருந்துக்கோங்க. பிள்ளைங்களா சீக்கிரம் பஸ்ஸுக்குள்ள ஏறுங்க. அம்மா அப்பாக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு ஏறுங்க. சரி மிஸ். பாய் பாய். டேய் ப்ளீஸ்டா, உன்கிட்ட லெமன் இருந்தா தாயேன். என்கிட்ட லெமனே இல்லை, எதுக்கு தான் கேட்குற? வாண்டி வந்தா இவன் வாண்டி எடுத்துட்டான்டா மிஸ்.
என்னம்மா அந்த சவுண்டு கேட்டுது, என்னாச்சு? மிஸ், இந்த பையன் வாழ்ந்துட்டு தான் மிஸ். ஆண்டா குமாரி, வாந்தி எடுத்தா சொல்ல மாட்டேன், அதுக்குன்னு பஸ்ஸிலேயே வந்துப்ப. சரி இங்க வா. ஏன் குமார் நீ வாந்தி எடுத்த? சரி இந்த லெமன் வச்சுக்கோ. இந்தா. இல்லைங்களா, யாருக்காச்சும் வாமிட் வந்தா சொல்லணும். டேய், நீ ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு வந்தியா? நான் ஸ்நாக்ஸ் எடுத்துன்னு வந்தேன். நான் ஆலு பிஜா கொண்டு வந்திருக்கேன். நீ கொஞ்சம் எனக்கு தான், நான் கொஞ்சம் உனக்கு தான். டேய், நான் லேசம் மூந்தால எடுத்துன்னு வந்தேன்டா, நீயும் எனக்கு தாடா. சரிடா. இல்லைங்களா, நீங்கள் என்சி வந்து டான்ஸ் ஆடலாம். ஏன்னா நான் மொபைலில் பாட்டு போடுவேன். ஏன்னா நம்ம போகிறதுக்கு வந்து 1 hour 2 hour எப்படியாச்சும் ஆகிடும். அதுக்குள்ளே நீங்கள் என்னாச்சும் பண்ணிட்டு இருக்கலாம். ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம், டான்ஸ் ஆடலாம், என்னாச்சும் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே மிஸ். இந்த பாட்டு எனக்கு தெரியும்டா. இது தளபதி கட்சி பாட்டுடா. வாடா போய் குத்தாட்டம். அவன் சொல்றான் வாடா போ. யாரெல்லாம் தளபதி ஃபேனு கையை தூக்குங்க. தளபதி ஃபேன். இவன் மட்டும் தளபதி ஃபேன். அப்புறம் நாங்களாம், நான் கூட தளபதி ஃபேன். சரி ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களாம் டான்ஸ் ஆடுங்க, நான் பின்னாடி போய் உட்காந்து பார்க்குறேன். ஏன் மிஸ் உங்களால் டான்ஸ் ஆட முடியாதா? அது ஒன்றும் இல்லைம்மா, நான் சின்ன வயசில் டான்ஸ் ஆடுவேன். இப்போ டான்ஸ் ஆட பயமாக இருக்கு. ஏன்னா எனக்கு வயசாயிடுச்சு, அங்கே எங்கே சுளுக்கு பிடிச்சிச்சோன்னு பயமாக இருக்கு. என்னம்மா கையில் எது கூப்பிட்டேன்? எஸ் கரெக்ட், நம்ம மதுரைக்கு தான் வந்திருக்கோம்.